எல்லா புகழும் இறைவனுக்கே. நல்ல பொன்னிறமாக முந்திரி பருப்பு வறுத்த மாதிரி பூண்டை வறுத்து எடுத்தாச்சுமா. நாட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி இதை கோல்டன் ப்ரௌன் கலரை நம்ம வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். இது 1/4 கிலோமா. நம்ம தேவையானது போட்டுக்கிட்டு அதிகப்படியாக எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வெந்து வர்றதுக்காக இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு வெங்காயத்துலேயும் பிடிச்சி வெந்து வருமா. ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரிக்கு பிரண்டு நிற்கிற மாதிரி நம்ம ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் 1/2 மணி நேரம் இந்த உப்பு கரைசல் அதில் இது நல்லா ஊறி வரணுமா. இப்போ இதை எடுத்து நம்ம வேக போட போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோமா. இது எங்ககிட்ட இருக்கிற கறி மசால் தூள்மா. ஃபஸ்ட்டு போட்டது பிரியாணி தூள், இப்போ போட்டிருக்கிறது கறி மசால் தூள். முதல்லையே நிறைய உப்பு போட்டு தான் பாலில் ஊற வச்சுருப்பேன். அதனால் இப்போ ஒரு 2 கிராம் அளவுள்ள 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு 2 கிராம் அளவுள்ள உப்பை நான் இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன்மா. இந்த கத்திரிக்காயை இப்போ நான் இதுக்குள்ளே டிக் பண்ணுறேன். இது 2 நல்லா கொதிச்சு வரட்டுமா. கொதிக்கும்போது இந்த கத்திரிக்காயை முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி விட்டு மசாலா சுண்டி வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சுமா. கத்திரிக்காய் இப்போ எடுத்தாச்சுமா. மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவும் அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. அந்த சூட்லேயே தண்ணி வற்றி வந்துருச்சு. இதுவும் இதில் எடுத்து சேர்த்திக்கலாம்மா. கத்திரிக்காய்க்கு மேரினேட் பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்களை பார்த்துடலாம்மா. பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன், 5 கிராம் பாதாம், 5 கிராம் முந்திரி. இதை தனியாக ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். பூண்டு 10 கிராம் வறுத்தது, சில்லி பேஸ்ட் வேக வச்சு அரைச்சது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, வெங்காயம் எண்ணெயில் வணக்கி எடுத்தது ஒரு 15 கிராம் இருக்கும், உப்பு தேவையான அளவு. இந்த 3 பொருளையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கசகசாவும் எள்ளையும் பச்சையாகவே நான் மேலே போட்டிருக்கேன். ஆனியன் பேஸ்ட், கார்லிக் பேஸ்ட், சில்லி பேஸ்ட். இந்த இடத்துல நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம்மா. டேஸ்ட்டு பார்த்தாச்சுமா. உப்பு பத்தலை, ஒரு 2 கிராம் உப்பு. இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லா பேஸ்ட்டும் அரைச்சி போட்டு அப்புறம்தான் நீங்கள் உப்பு பார்க்கணும். ஃபஸ்ட்டே நம்ம முதல்ல கத்திரிக்காயை உப்பு கரைசலில் தான் ஊற வச்சுருக்கோம். ரெண்டாவது இந்த வெங்காயம் கார்லிக் இதெல்லாம் வறுக்கும்போது உப்பு போட்டு வறுத்துருக்கோம் சீக்கிரம் வெந்து வரணுங்கிறதுக்காக. அதனால் உப்பே நம்ம போடக்கூடாது இந்த மசாலில். கடைசி எல்லாத்தையும் கலக்கி மேரினேட் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போடணும். இந்த இடத்துல தான் நீங்கள் உப்பே ஃபைனலாக நீங்கள் பார்க்கணும். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுமா. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது இப்போ நம்ம மேலே மட்டும் மசாலா வச்சுருக்கோம். இந்த சைடு மசாலா தேவையில்லை. இதே உள்ளே நல்லா வேகும் போதே இது உப்பு எல்லாமே எடுத்துருக்கும். அதனால் இது உள்ளேலாம் வச்சு நீங்கள் திணிக்க வேண்டியதில்லை, மேலே மட்டும் வச்சுக்கோங்க. பச்சரிசி வறுத்தது, பாதாம், முந்திரி, இது 3ஐயும் நல்லா போட்டு கரகரன்னு அரைச்சிட்டு வந்திருக்கோம்மா. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் இந்த கரகரப்பு தன்மை பிரெட் கிராம்ஸு நம்ம மேலே தொட்டி வச்சு எல்லாமே பொரிப்பாங்க. நம்ம அதுக்கு பதிலாக பச்சரிசியை வறுத்து பாதாம் முந்திரியையும் சேர்ந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த கத்திரிக்காய் மேலே இப்போ நம்ம மேரினேட் பண்ணிட்டோம்.
இந்த இடத்துல இது இப்படி பெரட்டுறோம். கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் வச்சுட்டு இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு மேரினேட்டும் பண்ணி முடிச்சாச்சு. மேலே அரிசி பாதாம் முந்திரியோட அந்த கிரன்ச்சினஸ் தெரியறதுக்காக அதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். உப்பு கரிசலையும் ஊற வச்சுட்டோம். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு எல்லாமே எண்ணெயில் வணக்கி வரமிளகாய்த்தையும் நம்ம வேக வச்சு அரைச்சதான் இந்த மசாலு. இதனால் இந்த மசாலா எதுவுமே திரும்பவும் வெந்து வரணுங்கிற அவசியம் இல்லைம்மா. எண்ணெயில் ஊற்றி இதை தவா ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், டீப் ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நாங்கள் டீப் ரோஸ்ட் பண்ணலான் இருக்கோம்மா. பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட செஞ்சுட்டு காமிக்கிறோம்மா. அடுப்பு ஆன் பண்ணியாச்சுமா. ஃப்ரை பேன் வச்சாச்சு. 50 மில்லி எண்ணெய் பொரிக்கிறதுக்காக ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த மாவு 1 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த கத்திரிக்காயில் இருக்கிற மசாலாவை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி எடுத்து விட்டால் ஒட்டணும் ஒட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. மேலே இந்த கத்திரிக்காய்க்கு மேலே அப்ளை பண்ணி எண்ணெயில் ஒன்றா போடுங்க. போட்டது உடனே திருப்பி விடாதீங்க. திரும்ப கொஞ்சம் நேரம் அது வெந்த பிற்பாடு திருப்பி விடுங்க. உள்ளே முதல்லையே நம்ம நல்லா வேக வச்சுருக்கிறதுனால உள்ள வரைக்கும் அது போய் நல்லா வெந்துரும்மா. நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிடும்போது நம்ம மேலே கொடுத்துருக்கிற லேயர் கோட்டிங்கு மொறுன்னு வெந்திருக்கும். இந்த கத்திரிக்காயோட சாஃப்ட்னஸ்ஸு இது 2 சேர்ந்து கடித்து பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்போ தெரியுமா இதோட டேஸ்ட் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா. மேலே கோட்டிங்கோட வெந்து வந்த கிரன்ச்சினஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள் முன்னாடியே உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். மொறுன்னு நல்லா வெந்திருக்கும். பிரிஞ்சாலின்னு ரிச்சு கிரேவியோட இந்த ஃப்ரை பண்ண பிரிஞ்சாலியும் நாங்கள் வச்சு சாப்பிட்டோம்மா. அந்த கிரேவியோட ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்துக்குங்கம்மா. அளவுகளும் நாங்கள் சொல்லியிருப்போம். அவ்வளோ நல்லா பிரிஞ்சால் ஃபீஸ்ட் அப்படின்னு பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுமா. பிரியாணிக்கு, குஸ்காக்கு, நான் ரோட்டி, புரோட்டாக்கு எல்லாத்துக்குமே புது விதமாக எப்போவுமே நம்ம செஞ்சிட்ருக்கிற மற்ற அதுகளுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம செய்கிறத விட்டு இந்த கத்திரிக்காய் ஃபீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம். ரொம்ப நாக்கே நர்த்தனம் ஆடுது அப்படிங்கிற மாதிரிக்கு நாக்கே சப்பு கொட்டுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமா. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த காம்பினேஷன் இந்த காம்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக்கு கண்டிப்பாக கொடுங்கம்மா.